அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம், என் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கையிலே தேவன் செய்ய வேண்டிய நினைக்கிற சித்தம் என்ன என்பதை நாம் அறியணும். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறார். ஆமீன். ஒவ்வொருவரும் ஒரு ஆசை இருக்குதுல்ல, ஒவ்வொருக்கும் ஆசை இருக்குதுல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசை இருக்குது. என்ன ஆசை? என் வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம் என்ன, என்ன குறித்த ஆண்டவர் சித்தம் என்ன, அதை நம்ம எதிர்பார்க்குறோம். பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்குறான் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவ மக்கள் அவங்க ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு விசாரிக்காமல் குறி சொல்லுகிற இடத்துல போய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்துல போய் இப்போ தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்கிறாரு, என் எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன, தேவ சித்தத்தை நான் எப்படி அறிவது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, தேவ சித்தத்தை இந்த வேத வசனத்தினால் அறியலாம். அல்லேலூயா. தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தம்னா தேவனுடைய விருப்பம், உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம். நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்படிலாம் வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் என்பதை தேவன் ஏற்கனவே மனதில் வைத்திருக்கிறார். ஏற்கனவே தேவனுடைய மனதிலே நல்ல எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவின்படி அல்ல, அவருடைய நினைவின்படியே நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். உங்களை குறித்து நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று எரேமியா 33:11 வாசிக்கும் போது அப்படி சொல்றார். உங்களை குறித்து நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. உங்களை உண்டாக்கினவர், உங்களை படைத்தவர், உங்களை ஆசீர்வதித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் கர்ப்பத்திலே உங்களை எடுத்தவர். அல்லேலூயா. உங்களை உண்டாக்கினது யார், உனக்கு ஜீவனை கொடுத்தது யார், உன்னை இந்த பூமியில் பிறக்க பண்ணினது யார்? அவரை நீ அறியாம, அவரை நீ புரிந்து கொள்ளாம, அவர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை, அவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ புரிந்து கொள்ளாமல் வாழ்வது வாழ்க்கை அல்ல. தேவ சித்தத்தை நீ அறிய வேண்டும். தேவன் உன் வாழ்க்கையில் எதை செய்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் நீ பிறந்திருக்கிற, தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் சந்ததிகளை குறித்து, வரப்போற நாட்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் என்ன, எதற்காக இந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு செய்ய வைத்தார். ஆமே. எதற்காக ஆண்டவர் உங்களை பூமியில் படைக்க வைத்தார். ஆமே. தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது, அழைப்பு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அழைக்காமல் யாரும் அவருடைய சபையில் வர முடியாதுங்க. ஆமே. அவருடைய அழைப்பு, ஆமே, அவர் தான் நம்ம முன்குறித்தாராம், அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொள்வதும் முன்குறித்ததும் தேவன், பிதாவாகிய தேவன் ஆதியிலே முன்குறித்து விட்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை, தீர்மானத்தை தேவன் தனது மனதில் வைத்திருந்தார். இந்த காலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் இப்பதான் பிறந்திருக்கீங்க, ஆனால் உங்களை குறித்து திட்டம் இந்த உலகம் உண்டானதுக்கு முன்பாகவே அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடவுளை குறித்து சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளாமல் போனால், அவனுடைய வாழ்க்கை, அவருடைய சித்தம் புரிந்து கொள்ளாமல் போனா, அவன் வாழ்க்கை இந்த உலகத்தின் பிசாசானவன் சூறையாடி கொள்வான். நீங்க உங்களை குறித்து சித்தத்தை அறியணும். பாருங்க, எதற்காக தேவன் என்ன உண்டாக்கினார் என்பதை நீங்க அறியணும். அல்லேலூயா. நாம் எதை எடுத்தாலும் பேசிக்கில் எடுத்தாதான், ஆரம்பத்திலிருந்து எடுத்தாதான் நமக்கு சத்தியம் புரியும். பாருங்க, ஆரம்பம் என்னன்னு புரியணும். பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? இந்த உலகத்தை தேவன் படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார், அவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவருக்கென்று பெரிய ஏதேன் தோட்டம் என்கிற பல கோடி மக்கள் புசித்து திருப்தியாகக்கூடிய அளவுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் நல்ல கனிகளை வைத்தார், நல்ல 4 நதிகளை வைத்தார், ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை வைத்தார். அந்த 2 பேருக்காக அவளை ஆசீர்வதித்து, இதை பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? தேவன் மனிதனை பூமியில் உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய குணம், அவருடைய சித்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கணுமா. அதுதான் சொல்றாரு. பாருங்க, வாசிங்க 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புத்தகம் 1
1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. மனிதனை படைத்து தேவன் மனிதனுக்கு உண்டான ஆசீர்வாதம் பலுகி பெருகி, ஆமென், பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, எதை கீழ்ப்படுத்தி? பூமியை கீழ்ப்படுத்தி அது சமுத்திரங்களையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவராசிகளையும் என்ன பண்ணணுமா? ஆண்டு கொள்ளணுமா? அல்லேலூயா. உங்களை குறித்து பரிபூர்ண சித்தம் என்ன? மனிதனை இந்த உலகத்துக்கு உண்டாக்கின நோக்கம் என்ன? அவனை தேவன் படைத்த இந்த பூமி மேலே அவனை அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா. அவனை வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றான், அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சுட்டினார். அவர் நீர் உண்டாக்கின இந்த வானத்தி பூமியும் கிரியெல்லாம் ஆளும்படியாக, அல்லேலூயா, எல்லாவற்றையும் ஆளும்படியாக பரிபூர்ண சித்தம், தேவன் மனிதனை உண்டாக்கின பரிபூர்ண சித்தம், நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படியாக உண்டாக்கினார். ஆமேன். தேவ சித்தம் என்னென்ன தெரியுமா? அவர் சொல்கிறத செய்கிறது தான் தேவ சித்தம். ஆமேன். என் விருப்பத்தை நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன், அவன் செய்துட்டானா என் விருப்பத்தை என்ன பண்ணிட்டான்? என் விருப்பத்தை, என் சித்தத்தை செய்தான்னு அர்த்தம். என் விருப்பத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை அவன் செய்வானா, அப்போ என்ன அர்த்தம்? அவனு எனக்கு கீழ்ப்படியிலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். அவனை எப்படி வைத்தார்? ஆளக்கூடியவனாக வைத்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் தேவ சித்தத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் சரியாக புரிந்து கொள்ளாமல் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் வந்து சொல்கிறான், இந்த கனியை எல்லாம் புசிக்க வேணான்னு சொன்னாரா? பிசாசு அப்படி தான் கொஸ்டின் கேட்பான். கொஸ்டின் கேட்ப என்ன பண்ணுறான் பாரு, மனதை எப்படி கெடுக்கிறான் பாரு. ஏவாளுடைய மனதை, ஸ்திரீயினுடைய இருதயத்தை ஏமாற்றுறான், வஞ்சிக்கிறான். பெண்கள் ஏற்கனவே பலவீனமான பாண்டம் பாருங்க. வேதம் தான் சொல்லுது கொரிந்தியரில், ஸ்திரீகளானவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிற அப்படின்னாலே சபையை ஸ்திரீ வஞ்சித்தது, பிசாசு வஞ்சித்தது போல, ஆதியில் பிசாசு வஞ்சித்தது போல இப்போது சபையை வஞ்சிக்குமோ என்று நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்கிறார் பவுல். அப்போது வஞ்சிக்கப்படுகிறவர்கள் யாருன்னா பெண்கள் தான். நிறைய பேர் என்ன பண்ண வஞ்சிக்கப்படுறாங்க. முதல் ஏமாற்றம் அடைகிறேன். சில நல்ல வார்த்தைகளை பேசும்போது, அலங்காரமான வார்த்தைகளை பேசும்போது என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அவங்க கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இதான் உண்மையாக இருக்கும் போல அப்படின்ற என்ன பண்ணுறாங்க, அந்த மனநிலைமை பக்குவம், அந்த இருதயம் வந்தது. அதனாலே ஆதாம் கிட்ட வராமல் என்ன பண்ணிட்டான், ஏவாள்கிட்ட வந்து இந்த கனியை புசிக்கக்கூடாதோ என்று சொன்னாரோ, இதை புசிக்கிறனாலவே நீ சாகவே சாக மாட்டீங்க, அது தேவன் அறிவார், புசிக்கிறனாலே சாகவே சாக மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், புசிக்கிறனாலே சாகவே சாவ அப்படின்னு சொன்னார். ஆனால் தேவன் சொன்னதை அவங்க நம்பினாங்களா? பிசாசு சொன்னதை அவங்க நம்பினாங்களா? பிசாசு சொல்கிறத தான் நம்புகிறாங்க. இந்த உலகம் என்ன பண்ணுது, பொய்யான காரியத்தை தான் நம்புது. பொய் தான் இந்த உலகத்தை நம்புது பாருங்க. ஆனால் பொய் ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது பாருங்க. உண்மைக்கு முன்பாக, வெளிச்சத்துக்கு முன்பாக இந்த இருள் ஒன்றும் இல்லாதது போல உண்மைக்கு முன்பாக இந்த பொய்யான காரியம் நிலைச்சிருக்காது பாருங்க. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். ஆமே. அவர் சொன்ன வார்த்தை சத்தியமானது. ஆனால் ஆதாம ஏவாள் அந்த வார்த்தைக்கு அவனுக்கு செவி கொடுக்காம போனதுனாலே அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? சாபங்கள் வந்தது, மரணம் வந்தது. எது பாவம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியாமல் போனது பாவமாக இருக்குது பாருங்க. பாவத்துக்கு ஒரு மனிதன் ஆதாம் இடம் கொடுத்ததினாலே அவன் முழு வாழ்க்கையும், ஒரு மனித வாழ்க்கை, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை, ஆளுகை செய்ய வேண்டிய வாழ்க்கை, கீழ்ப்படுத்த வேண்டிய வாழ்க்கை, பெருக வேண்டிய வாழ்க்கை இப்போ அவனுக்கு சாபமாயிடுச்சு. அதே தோட்டத்தில் அவன் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பிச்சது. அவன் நெத்தியில் வேர்வை சிந்த வேண்டியதாகுது. அவன் கர்ப்ப வேதனை பட வேண்டியதாக இருக்குது. தீர்க்காய்ச்சா வர வேண்டியவன் மரணம் வந்துடுச்சு. தேவனோட உறவால இருந்தவன் தேவனை விட்டு பிரிவு வந்துடுச்சு. பாருங்க, சாபம், பாவம், நோய்கள் எல்லாம் தானா வருது. பாவத்துக்கு மனிதன் இடம் கொடுக்கும் போது, தேவ சித்தத்தை அறியாமல் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது இதெல்லாம் தானா வருது பாருங்க. இதெல்லாம் யாருடைய ஆயுதம், யாருடைய பொக்கிஷம்? இந்த மரணம், சாபம், வியாதி, தரித்திரம், நோய், கஷ்டங்கள், பாடுகள், வேதனை எல்லாம் யாருடையது? இதெல்லாம் தேவன் உண்டாக்கலைங்க, கடவுள் உண்டாக்கல. இது நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? பிசாசு தான் என்ன பண்ணுறான், இதற்கெல்லாம் என்ன பண்ணுறான், காரணம் இருக்கிறான்.
இதெல்லாம் உருவாக்கினவன் அவன்தான் காரணக்கர்த்தாவாக இருக்கிறான். இந்த விஷயத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தா, அவனுடைய சத்தத்துக்கு நமக்கு செவி கொடுத்தா, நம்முடைய வாழ்க்கையை அவன் அழிச்சிடுவான். யாருக்கு நான் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? இன்று நான் உணிக்கிற விதிக்கிற கற்பனைப்படி சட்டத்தின்படி நீ செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கணும் உன்னை நான் ஆசீர்வாதமாக மேன்மையாகவும் கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பேன் என்று சொன்னாரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வாழ்கிற வாழ்க்கை என்ன நடக்கும்? தேவ சித்தத்தை அறியாமல், தேவனுடைய நோக்கங்கள் அறியாமல் பிசாசு ஏதோ சொல்லிட்டான், அவன் வந்துட்டான், அவன் வாழ்க்கையில் நாசத்தை கொண்டு வருவான். கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. உன்னை குறித்து தேவ சித்தம் என்ன? நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரின் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை எல்லா கனியும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ண? நன்மை தீமை அறிகிற கனியை எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கத்தான கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். ஏராளமான தோட்டத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குதுங்க, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம். எதை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அதை தான் நான் சாப்பிடுவேன்றான். அப்போ மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணுவான்? துணிகரமாக செய்வான். காரணம் என்ன? பிசாசு வஞ்சிக்கிறவன், ஏமாத்துகிறவன். தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் சொல்லாததை செய்யக்கூடிய ஆற்றல் பிசாசு நமக்கு தருகிறான். தேவன் சொன்னதை மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடாது என்பது தான் அவனுடைய வேறாக இருக்குது. எது பாவம் கட்டுறான் அதுதான் பாவம், நம்முடைய வாழ்க்கையில் பாவமாகுது. அதனால தான் தேவ சித்தத்தை தவறாக பயன்படுத்தி ஆதாம் மனுகுலத்துக்கு பெரிய வீழ்ச்சி கொண்டு வந்தான். அந்த நித்திய ஜீவனு அழியாமையை அவன் அழிவுள்ளவனா படைக்கல, அழியாமை உள்ளவனா படைச்சார். சாவு என்பது உலகத்தில் இல்லாத இருந்தது பாருங்க. எப்போ இந்த சாவு வந்ததுன்னா, இந்த கனியை சாப்பிட்டதுனாலே அவனுக்கு என்ன பண்ணுது? மரணம் வந்தது. அல்லேலூயா. இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் என்ன பண்ணிட்டா? தேவனுக்கு கீழ்ப்படியில. அதே நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்க. இவர் முந்தின ஆதாம், பிந்தின ஆதாமாகி இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்க. அவர் என்ன செய்தார்? அதை நம்ம நோக்கி பார்க்கணும். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருடைய தேவ சித்தத்தை எப்படி செய்தார்? அவர் தேவனுக்காக எப்படி வாழ்ந்தார்? அவருடைய ஜெபத்தில் பாருங்க. அவர் என்ன சொல்றார்? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது என்ன சொல்றார்? பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானா நீங்க செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகடவது. தேவனுடைய சித்தத்தின்படி ஆகடவது, என் விருப்பத்தின்படி அல்ல. ஆதாம் தன்னுடைய விருப்பத்தின்படி, ஏவாள் தன்னுடைய விருப்பத்தின்படி, பிசாசுடைய சொல்லின்படி வாழ்ந்தாங்க. மனுஷனுடைய இருதயம் என்னன்னா, தான் விரும்புகிறதை நான் செய்யணும், நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்யணும். என் உடம்பு, என் சம்பளம், நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் என் உடம்பு, என் வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறான் மனுஷன். தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறான். இது மனுஷனுடைய மூளை, மனுஷனுடைய அறிவு அப்படி தான் இருக்குது பாருங்க. என் உடம்பு, நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் யாருடையது? வேதம் சொல்லுது கர்த்தருடைய சரீரம். இதுல இருந்து ஒரு உறுப்பு உன்னால உருவாக்க முடியுமா? இதுல ஏதாவது ஒன்று போனா உன்னால உருவாக்க முடியுமா? முடியாது. இழந்து போனா இழந்தது தான். ஆனா இதெல்லாம் கொடுத்தவர் கர்த்தர். இந்த சரீரத்தை நாம் நாசமாக்கி அழிவுக்குள்ளாக உட்படுத்தி, இதை கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு உட்படுத்தி செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை தான் கொண்டு வருது. ஆனால் இயேசு வந்தாரே, அவர் என்ன சொன்னார்? சிலுவை சுமப்பது தேவனுடைய சித்தம்தான். ஆனாலும் அவர் மனுஷராக வந்ததுனாலே, ஆயினும் இந்த பாத்திரம் என்ன நீங்கள் கூடுமானா நீங்கள் செய்யும் அப்படி சொல்லிட்டு, அப்போ என்ன சொல்கிறாரு? என் சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு ஜெபித்தார். அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சொல்லல, பிதாவின் சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா. அவர் பிதா இயேசுவை சிலுவையிலே நொறுக்க சித்தமானார் என்று சொன்னார். அவர் சிலுவையில மரிக்கணும். ஏன் மரிக்கணும்? பாவம் செய்த இந்த மக்களை எல்லாம் மீட்பு உண்டாகணும்னா, பாவம் செய்த மக்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாகணும்னா, ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும்னா, மீண்டும் அந்த தேவ சாயல பாவ சாயலாக மாறினார்களே, அந்த தேவ சாயல் உண்டாகணும்னா மீண்டும்
மனிதனுக்காக இன்னொருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக வேறு ஒருவர் நமக்காக இயேசு என்கிற தேவகுமாரனை அனுப்பி அவர் மேல் எல்லா பாவத்தையும் சிலுவையிலே சுமத்தி அவரை தண்டித்து அவர் மூலமாக நம்மை ரட்சித்து நமக்கு நீதி உண்டு பண்றார். இந்த காரியம் ஏன் நடந்தது கேட்டா, மனிதனுடைய கீழ்ப்படியாம பாவம் அந்த சித்தத்தை அவன் செய்யாததுனால இப்ப அந்த சித்தத்தை யார் செய்யறாங்க? இயேசு வந்து செய்யறார் சிலுவையில. அல்லேலூயா. பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதி ஆக்குவதற்காக இயேசுவை சிலுவையில கொன்றார் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. ஏன் இயேசு சிலுவையில செத்தார்? ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நீங்க கேள்வி கேட்பீங்கன்னா, இயேசு நமக்காகவே, நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காகவே, நம்முடைய மீறுதலுக்காகவே தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஏதோ பாவம் செய்து தண்டிக்கப்பட்டார் என்று நாம் எண்ணினோம். அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த குற்றமும் செய்யலைங்க. நியாயப்படி பார்த்தா நாம தான் குற்றவாளிகள், நான் தான் பாவிகள். ஆனா அவர் எந்த பாவத்தையும் செய்யாத அந்த இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார் என்றா பிதாவின் திட்டம். அல்லேலூயா. உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு. அல்லேலூயா. மனிதன் இப்படி பாவம் செய்வான் என்பது தேவனுக்கு தெரியும், மீறுதல் செய்வான் தெரியும். அந்த மீறுதல் செய்து விட்டா இயேசுவை நாம் என்ன பண்ணுவோம்? சிலுவையிலே ஒப்பு கொடுப்போம். அவர் அன்புள்ள தேவன், அன்பையும் செலுத்தணும். நீதி உள்ள தேவன், மனுஷனை தண்டிக்கவும் செய்யணும். அப்போ எல்லா காரியத்தையும் அவர் செய்யணும்னா அவர் நீதியும் செய்யணும், தண்டிக்கவும் செய்யணும், அன்பு கூறணும் செய்யணும். ஆமே. இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்துவதற்காக இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீ நானும் நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. உன் ஜெபங்களில் ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்க, ஆயின் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. ஒருவன் சொல் தவறுவானா பூர்ண புருஷன் அல்ல, ஒருத்தன் சொல்லு தவறான பூர்ண புருஷன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொல் தவறாதவர், பூரண புருஷனாய் இருந்தார். அல்லேலூயா. கடவுளுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாக வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தம்மை குறித்து எழுதியிருக்கிற இடங்களை கண்டு வாசித்து நான் இன்ன விதமாய் பாடுபட வேண்டும், நான் இன்ன விதமாக சிலுவையில் அறையப்பட வேண்டும், தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து சீஷர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார், பிதாவின் சித்தத்தை அறிந்திருந்தார். ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்பதை, பிதாவின் சித்தத்தை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். எப்படி அறிந்திருந்தார்? வேதத்தை தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்தார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து தான் அந்த வேதம் வாசனம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, யாரை போதிக்கிறது? இந்த வேதம் பைபிள் சத்தியம் யாரை போதிக்கிறது? இந்த ஜீவ பிரமாணம் யாரை போதிக்கிறது? இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை குறித்து தான் எழுதியிருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்க, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த பிசாசுடைய வல்லமையில பார்வோன் என்கிற ஒரு பிசாசு, இந்த உலகம் என்கிற ஒரு பிசாசு 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். கொடுமையாக வேலை வாங்கினான். அப்படி அடியும் உதயம் பட்டு ஜனங்க சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்நாட்களிலே தேவன் அதை விரும்புகிறது என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தை தேவன் விரும்பலை. ஆமே. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும். நீங்க பிசாசில அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, உங்களை விடுதலையாக்கணும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆமே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கவே. ஆமே. அல்லேலூயா. அப்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வில்லியம் வெல்பர் என்பவர் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு எம்பியா இருந்தாராம். அவர் அடிமைத்தனத்தை குறித்து அந்த தேசத்திலே பாராளுமன்றத்திலே பல வருடங்களாக சட்டங்கள் ஏற்றி அதுக்காக போராடினார்.
ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு 30 வருஷம் அவருக்கு தேவைப்பட்டது. 30 வருஷமாக அவர் என்னென்னவோ முயற்சி பண்ணார். ஆனால் அவருடைய முயற்சிகள் தோல்வி அடைந்து போல கடைசியாக அவருடைய முயற்சி வெற்றி பெற்றது. பாருங்கள், அடிமைத்தனத்தை விரும்பார். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு எம்பியாக இருந்தார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட எம்பி. அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஒரு அடிமை போல நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அவரை அடிமைப்படுத்தலாமா? இன்றைக்கி இருக்கிற அடிமை போல இல்லை. அன்றைக்கி அடிமைத்தனம் என்பது என்ன தெரியுமா? ஒரு கத்திரிக்காய் காய்கறியில் கடையில் போய் வாங்குற மாதிரி, வெங்காயம் தக்காளி வாங்குற மாதிரி வாங்கின்னு வந்து என்ன வேணால் பண்ணலாம். அந்த அடிமை கூட்டு வந்து வீட்டில் கூட்டு வந்து அடித்து உதச்சி வேலை வாங்கலாம். அவன் ஓடி போனாலும் அன்றைக்கி இருக்க அரசாங்கம் போய் அவனை பிடிச்சின்னு வந்து மறுபடியும் போலீஸ் என்ன பண்ணும், மறுபடியும் அவனுக்கு கொடுக்கும். அவன் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தை வைத்துக்கொள்ள முடியும். காசு கொடுத்து அன்றைக்கி விலை கொடுத்து வாங்கிக்கலாம். பாருங்கள், அடிமைகளை. அப்படி தான் உகாண்டா தேசத்துலேயும் சவுத் ஆப்பிரிக்காவிலையும் இதெல்லாம் நடந்தது. பாருங்கள், அடிமைத்தனம் இந்த நாட்களில் கூட இருந்தது. பாருங்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒருத்தனை விடுதலை செய்யணும்னா ஒருத்தர் தேவை. தருங்க, ஒரு ஆள் தேவை. அவங்களுக்காக பரிந்து பேசணும். அவர் சொன்னார், அதுதான் சொன்னார், கடவுள் சாயின்படி கடவுள் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷனை நாம் அடிமைத்தனத்துக்கு கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக என்ன பண்ணாராம், போராடினார். அவங்களுக்காக குரல் கொடுத்து எழும்பினார். வில்லியம் வெல்பர்ஸ் போர்ட்ஸ் என்பவர் அது சொல்கிறார். பாருங்கள், தேவன் அடிமைத்தனத்தை விரும்பலையா? என்ன அடிமைத்தனத்தை? எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தை விரும்பலை. நீங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம். நீங்கள் கிரயத்து கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு வரும் பாருங்க, வாசிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன்னா அது விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட. அன்றைக்கி அடிமைகள்லாம் விலைக்கரையும் கொடுத்து வாங்கி அவங்க வீட்டில் அடிமையாக வைத்தாங்க. இப்போ ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு ஒரு கிரயத்தை கொடுத்துருக்கிறார். என்ன கிரயம் அது? அவர் ரத்தத்தை கொடுத்து சிலுவையில் சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எதற்காக? அடிமைத்தனத்திற்கு கூட. தேவ சித்தம் என்ன தெரியுமா? மனுஷருக்கு நீங்கள் அடிமையாகாதிருப்பீராக. ஆமே, அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமைகள் கிடையாது. நம்ம அடிமையின் ரூபம் எடுத்தது காரணம் என்ன? நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு அடிமையானார். அல்லேலூயா. மனுஷ ரூபமானார். மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்ததினாலே நம்ம வந்து கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அன்று ஏற்றப்பட்ட சட்டம் அந்த உகாண்டா தேசத்திலும் ஆப்பிரிக்கா தேசத்திலும் பெரிய விடுதலை உண்டாக்கினது. பாருங்கள், இன்றைக்கி ஆப்பிரிக்கர்லாம் பாருங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், சோத்தரிக்கிறார். நடனம் ஆடி கர்த்தரை என்ன பண்ணுறாங்க? உற்சாகம் உள்ள ஆவியோடு, அல்லேலூயா, நடனத்தோடு களிப்போடு கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆமென். அந்த ஜனங்கள் ஆராதிக்கிறத பார்த்தா எழுந்து நம்ம கூட ஆடி ஆராதிக்கணும். பாருங்க, அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உகாண்டா தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது யாரும் நின்று ஆராதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் கர்த்தரை சோத்தரித்து துதித்து ஆவியில் ஆராதிப்பாங்க. உகாண்டா தேசத்திலேருந்து வந்த இங்கே ஒருத்தர் ஊழியத்தை செய்தாங்க. பாருங்கள், அவங்களுடைய ஸ்பீச்சு, அவங்களுடைய டீச்சிங் எப்படி இருந்தது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்க பேசுனாங்க. அல்லேலூயா. தேவன் மேலே அவ்வளோ விசுவாசம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த உகாண்டா தேசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கும் இப்படிலாம் நடக்குது. பாருங்கள், இந்த விஷயம்லாம் நம்ம புரிந்து பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினா இப்படி வாழ வேண்டும் என்று நம்ம தான் தீர்மானிக்கணும். எப்படி வாழணுன்ட்டு? கடவுளுக்காக நான் வாழணும். கடவுள் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார். நான் கடவுளுக்காக தான் வாழ்வேன், இயேசுக்காக தான் வாழ்வேன், சத்தியத்தின்படி தான் வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானிக்கணும். ஒரு தீர்மானம் நம்ம என்ன பண்ணணுமா? எடுக்கணும். தீர்மானம் இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சரியாக வருவேன் என்று தீர்மானம் பண்ணணும். நல்ல தீர்மானங்களை பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் நமக்கு வேணும். பாருங்க, கடவுளுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தீர்மான வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழலாம் என்று நம்ம தீர்மானிக்கக்கூடாது. மனிதன் எப்படி வேணாலும் வாழலான்னு தீர்மானிக்கிறான். அப்படி வாழக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் நல்ல நோக்கத்துக்காக நீ வாழணும். அல்லேலூயா. மனுஷன் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். பாருங்க, தேவனுக்கு விரோதமாக போராடுகிறான். பாருங்க, சங்கீதக்காரன் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்கிறான். வாசிங்க, சங்கீதம் 2, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அவிர்த்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பான் ஏன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியில் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் எல்லாம் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக. இப்போ இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு விரோதமாக யோசனை பண்ணுறாங்க. கர்த்தருடைய சித்தத்தை மாற்றணும், கர்த்தருடைய திட்டத்தை மாற்றணும் அப்படின்னு அரசாங்கம் எழுங்குது, ராஜாக்கள் எழும்புறாங்க, பிரபுக்கள் எழும்புறாங்க, இப்படிலாம் எழும்புறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய கட்டுகளை அறுக்கணும், அவருடைய கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாரு? கடவுளுடைய கட்டு கயிறு என்னன்னா கற்பனை, பிரின்சிபால், தேவனுடைய பிரின்சிபால், கற்பனைகள், சட்ட திட்டங்களை, ஒழுக்கங்களை கடைபிடிக்க கூடாது. அதை நம்ம விட்டு என்ன பண்ணணும்? அகற்றி போடுவோம். அதை கட்டுகளையும் கயிறுகளையும் நம்ம விட்டு அகற்றி போடுவோம் என்று இந்த ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த ராஜாக்கள் தான் சொல்லி நிற்கிறாங்க பாருங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியில் ராஜாக்கள் எழும்பி நிற்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு மனுஷன் என்ன பண்றான்? எப்போதுமே எழும்பி நிற்கிறான். காரணம் என்ன? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? பிசாசு அவனுடைய சித்தத்தை செய்கிறான். யார் மூலமா செய்கிறான்? தேவனுக்கு விரோதமாக செய்வது, தேவனுக்கு விரோதமாக போராடுவது யாருடைய விருப்பமா இருக்கிறது? பிசாசுடைய எண்ணங்கள். ஆனால் அது பரலோகத்தில் இருக்கிறவன் என்ன செய்கிறாராம்? அப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் அவரை பார்த்து நகைப்பார், சிரிக்கிறாருங்க. கடவுள் பார்த்து என்ன பண்ணாரு? எனக்கு விரோதமாக எழும்புறீங்க, எனக்கு விரோதமாக நீ என்ன பண்ணுங்க? யுத்தம் பண்ணீங்க. என் கட்டளைகளை, என் பிரமாணங்களை என்ன பண்ண முடியாது, உங்களால் மீற முடியாது. அவர் பார்த்து நகைக்கிறார், சிரிக்கிறார். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கு விரோதமாக நிற்க முடியும்? யார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும்? கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ ஆலோசனை பண்ண முடியுமா? பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, வானமும் பூமியும் எல்லாம் நிறைவும் அவருடையது. அவருக்கு விரோதமாக யார் யுத்தம் பண்ண முடியும்? வானம் அவர் சிங்காசன, பூமி அவருடைய பாதப்படிக்க. அவருக்கு விரோதமாக யார் எதை செய்ய முடியும்? அல்லேலூயா. தேவன் அவர்களை பார்த்து நகைக்கிறாராம். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. கடவுள் சித்தத்தை நாம் அறிந்து நாம் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமாக மனிதன் எழுந்து நின்று அவர் என்ன பண்றான்? தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே மனிதன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். என்ன தேவனுக்கு விரோதமாக எழும்புறான்? என் வாழ்க்கை நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணா செய்ய முடியும், என் உடம்பு நான் என்ன வேணா செய்ய முடியும் அப்படி என்ன பண்றான்? இந்த தேவனை அவன் மறுதளிக்கிறான். சரீரத்தை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், இவன் என்ன பண்றான்? அவன் மறுதளிக்கிறான். என்ன சொல்றாரு? கிரயத்துக்கு வாங்கப்பட்டதுன்னு சொல்றாரு. எப்படி வாங்கி இருக்கிறார்? அவங்கள அடிமத்தனத்திலிருந்து, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை கிரயத்தை கொடுத்து, இயேசு ரத்தத்தை, வெளியேறி பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்து, பிசாசு வல்லமையிலிருந்து அகப்பட்ட யாவரும் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி என்ன பண்றாரு? கிரயம் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். அதனால மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? நாம் அடிமையாக கூடாது. ஆமே. சில வேளையில் உணர்ச்சிகளும் கூட நமக்கு என்ன பண்ணுது? நல்ல உணர்ச்சிகள் கூட நமக்கு பாழா கிடக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது தேவன் நல்லதல்ல என்று கண்டார். அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். நல்ல மனிதன் ஆண்டவர் உண்டாக்கி, நல்ல மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் படைச்சாரு, எல்லாத்துக்கும் ஆதாம் பேர் வச்சான். இவனோ தனியாக இருக்கிறான். தனியாக இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாதுங்க. தனியாக இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. தனிமையாக இருப்பது மனுஷன் நினைக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறான், நான் தனியாக இருக்கிறது தேவ சித்தம்ன்றான். சில பேர் சொல்கிறாங்க, சில ஊழியர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கூடாமல் வாழ்வது தேவ சித்தம்னு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தேவ சித்தத்தை புரியல பாருங்க. இதெல்லாம் யாருடைய உபதேசன்றீங்க? மனுஷனை என்ன பண்ணாரு? ஆண்டவர் உண்டாக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னார். மனுஷன் என்ன சொல்கிறான்? இன்னைக்கு
நாங்கள் கல்யாணத்துக்காக பிறந்தவங்க இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, அப்படியே தன்னை என்ன பண்ணுறாங்க, அப்படி வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் அவங்க வேந்து போகிறாங்க. அதனால் அவங்க தவறான வாழ்க்கையை கூட வாழ்ந்துருக்கு, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி கூட போயிருக்கிறாங்க பாருங்கள். அது தப்பு. தேவ சித்தம் என்பது புரிந்து கொள்ளணும். உணர்வுகளை உணர்ச்சிகளை தேவன் மதிக்கிறார். தனிமையாக இருப்பது தேவன் நல்லதல்ல என்பதை கண்டு தேவன் என்ன பண்ணிட்டான், தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், மனுஷனுக்கு அன்பு, பாசம், பக்தி, நேசம் எல்லாத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார் பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதற்கு, பாசம் இருப்பதுக்கு, அன்பு உள்ளது இருப்பதுக்கு எல்லா உணர்வுகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், அல்லேலூயா. நம்ம உணர்வு இல்லாத படைக்கல பாருங்க, ஒரு அடிமையாக படைக்கல. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் கனியை புசிக்கும் போது ஆண்டவர் போய் தடுத்தாரா இல்லைங்க, தடுக்கலை. ஏன் தடுக்கலை? தேவன் தடுத்துருக்கலாமா? தடுத்துருக்க முடியும். ஆண்டவர் அவன் அடிமையாக உண்டாக்கலை, சுயதினம் உள்ளவனாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்யாதபடி தடுத்து இருக்கலாம். நான் சொன்னேன் ஏன் செய்யலைன்னு, அவரை செய்யல. மனுஷன் என்ன பண்ணனா, நன்மை தீமை அறியத்தக்கதாக அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவ சாயிலும்படி, தேவ ரூபத்தின்படி, தேவ ஞானத்தின்படி அவன் படைத்திருக்கிறார். அவனை அடிமையாக படைக்கல. அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அதை என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தான் அவர் என்ன பண்ண படிச்சுட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார் உபாகமம் புஸ்தகத்தில், என்ன சொல்றாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், ஜீவனை தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முன்னாடி வைக்கிறார். நன்மையை வைக்கிறார், தீமையை வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறாரு. எதை நாம் தெரிந்து கொள்கிறோம், எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? தேவ சித்தம் என்ன? நன்மையை தெரிந்து கொள்வது, ஜீவனை தெரிந்து கொள்வதா தேவ சித்தம். நீ போய் நான் என் உடம்பு எப்படி வேணா நான் செய்வேன், என்ன பாவத்தை வேணா நான் செய்வேன், என்ன அக்கிரமம் நான் செய்வேன்னா ஆண்டவர் வந்து உன்னை தடுப்பாரா? தடுக்கவே மாட்டார். எந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டார், தடுக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு விருப்பத்தின்படி விட்டுருவார், அந்த காரியத்தை செய்ய விட்டுருவார். ஆனால் அதனால் வேதனை யாருக்கு? யாருக்குங்க வேதனை? ஆண்டவர் சொன்னதை செய்யாத போனதுனாலே யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு சாபம் வந்தது, யாருக்கு மரணம் வந்தது, யார் தேவனை விட்டு பிரிந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டியவன் பரதேசியை திருந்தானே, ஏன்? பாவம். தேவ திட்டத்தை அவன் செய்யாத போகும்போது எல்லாம் ஆசீர்வாதமான நன்மையான காரியத்தை மனுஷன் என்ன பண்ணுறான், இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய திட்டத்தை உணராதவன். கர்த்தர் நம்முடைய நாவல் கூட உணர்ச்சி வச்சுக்கிறா பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்டா என்ன சாப்பிட்டோம், அதை என்னென்ன மசாலா போட்டுக்குது, என்னென்ன போட்டுக்குது எல்லாமே ஒருத்தர் சிலர் சொல்லிடுறாங்க பாருங்க. அதுதான் ஷெப்பு இருக்கிறாங்க பாருங்க, அந்த ஷெப்புலாம் சொல்லிடுறாங்க. நாவலை கூட ஆண்டவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி வச்சுக்கிட்டா, அந்த ருசி. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் உண்டாக்கிட்டு எல்லாம் படைச்சிட்டு கடவுள் இருக்கிறாரான்னு கேட்குறான் மனுஷன். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் எங்கே இருக்கிறாரு? இப்படிலாம் கேட்குறான் பாருங்க. இதெல்லாம் உனக்கு புரியல பாருங்க. ஒரு நாளும் கோயிலுக்கு வர்றது கிடையாது, சத்தியத்தை கேட்கறது கிடையாது. கடவுள் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு சொல்லு அப்படின்னு மனுஷன் கேட்குறான். கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறான். அவர் கொடுத்த தண்ணீரை குடிச்சிக்கின்னு, அவர் கொடுத்த காற்றை சுவாசிக்கின்னு, அவர் கொடுத்த உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கின்னு, அவர் படைத்த இந்த பூமியின் மேலே வாசம் பண்ணிக்கின்னு நல்லா இருந்துக்கின்னு அவர் எங்கே இருக்கிறான்னு கேள்வி கேட்குறான் மனுஷன். எவ்வளோ மோசமான சூழ்நிலை நடக்குது பாருங்கள் உலகத்தில். தேவ சித்தத்தை உணராத, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாத மக்களை நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் தேவ சித்தத்தை நாம் என்ன பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம், பிடிவாதமாக அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தத்தைனா பிடிவாதமாக சில பேர் கேட்பாங்க பாருங்க. பிடிவாதமாக என்ன கேட்பாங்க, ஒரு வீட்டில் ஒரு அம்மா காய்கறி நெருக்கி நேக்குது, குழந்தை வருது, குழந்தை வந்து கத்தி கேட்குது, காய்கறி நெருக்கிற கத்தி கேட்குது. அது என்ன பண்ணுது, அடம் பிடிக்குது. கத்தி கொடுத்தா அவன் அறுத்துக்குவான்னு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுது, அவனுடைய அழுகை நிறுத்துவதுக்கு என்ன பண்ணுறது, அவன் பிடிவாதமாக நிற்கிறான், அழுது நிற்கிறான். அதை கொடுத்தாதான் நான் அழுகை நிறுத்துவேன்னு சொல்கிறான். பிடிவாதமாக ஒட்டாரமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், சரி கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தை கொடுத்துட்டு அப்படி திரும்பி பார்க்கறதுக்கு கையை அறுத்துக்கிறான். கொடுக்கணும்னு நம்மளோட விருப்பம் கிடையாது. பிடிவாதமாக சில நேரத்தில் நாம் கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு அது யாருக்கு பாதிப்பு உண்டாகுது, நம்ம கேட்குறோம் கொடுத்துட்றோம். அது தேவ சித்தமே கிடையாது. சில பேர் பிடிவாதமாக சில ஜபத்தில் கேட்பாங்க, தேவ சித்தம் இல்லாமல் சில கேட்பாங்க. ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ண கொடுத்துறாரு. அப்படி எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதமாக கேட்டு விருப்பம் இல்லாத கேட்டு ஆண்டவர் சில நேரத்தை கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு அது என்ன பண்ணுறோம், அவங்க அழுகையை அடக்குவதற்காக, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, அவங்க சந்தோஷப்படுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியங்கள் நம்ம செய்துடுறோம்.
இதே சம்பவம், இது மாதிரி ஒரு சம்பவத்தை, 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற வர்றாருன்னா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை சாமுவேலுக்கு தகாததாக கண்டபோது காணப்படாது. வாசிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரே ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த போது இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் நியாயாதிபதியாக இருந்த காலம் எங்களுக்கு போதும். சாமுவேலே, நீ நல்லவனாக இருக்கிற, ஆனால் உன் பிள்ளைகள நல்லவனா இல்லை, உன் சூழ்நிலை மாறுது. ஆகினாலே புறஜாதிகள், மற்ற ஜாதிகளே, சகல ஜாதிகளுக்குள்ளே இருக்கிற ராஜாக்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேல்கிட்ட வந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் மூப்பர்கள் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். கர்த்தரே ராஜாவா இருந்து அவர் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருஷமா அந்த நியாயப்பிரமாணம், அந்த சாமுவேல் முதல் கொண்டு வரைக்கும் தேவன் அவன் வழி நடத்தினார், வனாந்தரத்திலிருந்து வழி நடத்தினார். ஆனால் கர்த்தர் ராஜாவா இருந்தார். என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு புறஜாதிகளுக்கு இருக்கிறா போல, சகல ஜனங்களுக்கு இருக்கிற போல, ஏபேசியருக்கு, எமுரோருக்கு, அம்மோனி புத்தருக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜா வேணும். புறஜாதி மக்கள் ராஜா இருக்கிறாங்க, ஆகினால் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சாமுவேல் இடத்துல முறையிட்டார்கள். சாமுவேல் கர்த்தர் இடத்துல போய் இதை சொல்றான். அல்லேலூயா. சாமுவேல் நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மக்கள் சொல்லுவதை என்ன பண்ணான்? கர்த்தர் இடத்துல போய் சொல்றான். கர்த்தர் இடத்துல போய் விசாரிக்கிறான். அல்லேலூயா. மக்கள் விரும்புகிறதை ஆண்டவர் செய்யாமல் போல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் உன்னை தள்ளலப்பா, உன்னை தள்ளல, நான் ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்ன தள்ளினார்கள். அல்லேலூயா. தேவன் விருப்பம், கடவுள் தான் அவங்க ராஜாவா இருந்து அவர் ஆளுகை செய்யணும்னு நினைச்சாரு. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்காக ஏதோ சண்டை வந்ததுன்னா எங்களுக்கு முன்னாடி போய் அந்த மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும். கர்த்தர் மிகப்பெரிய ராஜாவா இருந்தார். கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்கு யுத்தம் செய்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள், எகிப்தியர் கண்டார்கள், உலகத்தின் மக்கள் எல்லாம் கண்டாங்க. கர்த்தர் அவளுக்கு ராஜாவா இருந்து வானத்தின் அக்கினியை இறக்கினார், வானத்தின் கண்மலையை பொழிந்தார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் ராஜாவா இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தாரு. ஆனா இந்த மகிமை தேவனை வானான்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனிதனா இருக்கிற ஒரு ராஜா வேணும்னு சொன்னாங்க பாருங்க. சாமுவேல் இது கர்த்தரிடம் சொன்ன போது சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவன் உன்னை தள்ளல, என்ன தள்ளிட்டாங்கன்றார். கர்த்தரை தள்ளுகிற ஜனங்களா இருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் ஆளக்கூடாது. அதுதான் மனுஷனோட விருப்பம் பாரு. தேவன் என்ன ஆளுகை செய்யட்டு, மனுஷன் என்ன ஆளுகை செய்யட்டும். சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ அவங்க சொல்ற என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்யின்ட்டார். சித்தமே இல்லை. சவுல் ராஜாவாகணும்னு சித்தமே கிடையாது, ராஜாவா வரணும்னு சித்தம் கிடையாது. அவர் மனதில் இருந்தது வேற, அவர் மனதில் இருந்த யோசனை வேற. அவர் தாவீதை தான் தெரிந்து கொண்டாராம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் சொல்லி கீசின் குமாரனாகிய சவுலை அவன் அபிஷேகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு, நிர்ணயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஆனாலும் சாமுவேல் சொல்றான், அது கர்த்தரே சொல்லி அனுப்புறாரு. ஆனாலும் உன்னுடைய அபிப்பிராயத்தை அவளுக்கு தெரியப்படுத்து. ஒரு ராஜா வந்தா என்னென்னலாம் உங்களை செய்வான் என்பது சொல்லு. உங்கள வாயில இருக்கிற 10 மடங்கு அவன் எடுத்துக்கொள்வான், உங்கள் பிள்ளைகளெல்லாம் அவன் அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்வான், உங்கள்
பிள்ளைகளை எல்லாம் வீரர்களாக மாற்றுவான், போர் செய்வதற்காக மாற்றுவான், அவனுக்கு ஆயுதம் செய்வதற்காக மாற்றுவான், உங்கள் திராட்சை ரசத்தில் பங்கு கேட்பான், வரி கேட்பான், இதெல்லாம் செய்வான். அப்படி செய்யும்போது உங்கள் குமாரதிகள்லாம் கூட எடுத்துக்கொள்ளுவான். அவனை நீங்கள் எந்த கேள்வி கேட்க முடியாது, வரி செலுத்துவான் அவங்க மேலே. அப்படிலாம் சாமுவேல் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்படியாப்பட்ட உனக்கு ராஜா வேணுமா, கர்த்தர் உனக்கு ராஜா வேணுமா கேட்டால், எங்களுக்கு மனுஷன்தான் ராஜாவாக வேணும்னு விரும்பி கேட்டதுனாலே அந்த கீசின் குமாரனாகிய சவுலை அவனை ராஜாவாக்கின போது அவன் எழும்பி வந்து இவங்களை நெசுக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாக செய்தான். அவன் 1 வருஷம் 2 வருஷம் தான் உண்மையாக பயந்து நடந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் அவனு ராஜ்ய வார்த்தை ஆண்டவர் கீழ்ச்சி போட்டார். அவன் யாரை எங்கே போனான் தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியில அமலேயரை கொண்டு போட்டு அவர் பலி செலுத்த வேண்டிய ஒரு அந்த பட்டணத்தை தீ கடையா மாற்றணும்னு சொன்னார். ஆனால் அது சவுல் செய்யவே பாருங்க. கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக இருந்தான் பாருங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக இருந்தான். அந்த அமலேயரை அழித்து அந்த பட்டணத்தை அழித்து அந்த ராஜாவை கொண்டு போடு என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் போய் அந்த தரமான ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்ததாகவும் இவன் சொல்றான். சாமுவேல் கேட்குறான், என்னடா சத்தம் கேட்குதுன்னு கேட்டா, மந்தையில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னா, உம்முடைய தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்துவதற்காக தரமானதை பிடித்து கொண்டோம்னா, கர்த்தர் என்ன சொன்னார், நீ என்ன செய்தா அப்படின்னா, பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படியாம தேவ சித்தத்தை செய்யாம கீழ்ப்படியாம ஒரு ராஜாவா அவன் இருந்தான். ஜனங்களை ஒடிக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி இருந்தது. அவனுக்கு வேற ஒரு பிசாசு அவனுக்கு பிடிச்சது பாருங்க. தாவீது போய் தான் அந்த வீணை கித்தார் வாசித்து அந்த ஆவியை துரத்துறான். பிசாசு பிடித்த ராஜாவானா, வெறி பிடித்த ராஜாவா மாறிட்டான். அப்படி ஒரு கீழ்ப்படியாம பேய்களிடத்துல போய் செத்தவனிடத்துல போய் குறி கேட்கிற ஒரு ராஜாவானா, விக்கிரகனை வணங்கக்கூடியவனா மாறிவிட்டான். கர்த்தர் மனதில் இருந்ததை ஜனங்கள் புரிந்து கொள்ளாம, தேவ சித்தத்தை உணராம, தான் விரும்பி கேட்டதை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ சித்தத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், அனுமதி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஆண்டவர் மறுத்தாரா? மறுக்கல, எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறார். அப்போது தேவ சித்தம் இல்லாமல் நம்ம கேட்டாலும் ஆண்டவர் தராரு. அது என்ன ஆகுதுன்னா வேதனை உண்டாக்குது. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும். இதே விஷயத்தை ஆபிரகாமோட தப்பு பண்ணா பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல தரிசனமாகி, நான் உனக்கு என்ன பண்ணேன், உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரம் போல பூமி கடற்கரை திரளான மக்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த 75 வயசில் அடைக்கப்பட்டவன் 85 வயசாகி போச்சு. சாராளுக்கு ஒரு புத்தி மாறிச்சு பாருங்க. சாராள் பெண், அவள் என்ன பண்ணிட்டா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தார், ஆகினாலே நீ எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு நீ சேர்ந்து நீ பிள்ளை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றா. தேவ திட்டம் என்ன, ஈசாக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கணும். இந்த ஆகார் தேவனுடைய திட்டத்தில் இல்லை, இந்த இஸ்மவேலும் தேவனுடைய திட்டத்தில் இல்லைங்க, தீர்மானத்தில் இல்லை. ஆனா இவருடைய அவசர புத்தி, இவர்கள் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் தாமதத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் என்கிற அடிமை பெண்ணை திருமணம் செய்கிறான். ஆபிரகாமும் இது ஒத்து ஓதி போகிறான். தேவ திட்டம் என்ன, இன்னைக்கு இஸ்மவேல் சந்ததி இனி உலகமும் இருக்கிறாங்க, அவன் துஷ்டனா இருப்பான் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய திட்டத்தில் இது இல்லவே இல்லைங்க. ஆகார் என்கிற ஒரு சாப்டர் இல்லை. ஆனால் அவன் விரும்பி கேட்டு அவன் விரும்பினதை அவன் செய்ததுனால என்ன ஆகிப்போச்சு, ஒரு பெரிய சந்ததி உண்டாயிடுச்சு. அது கலகம் பண்ணுகிற தேசங்களாக இருக்குது பாருங்க. இஸ்மவேலுங்கிற அந்த சந்ததி துஷ்டனும் அவன் கை ஓங்கி இருக்கும் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்களில் பெரிய தீவிரவாதங்களை செய்கிறாங்க. மக்களை அழிப்பதற்கு கொல்லுவதற்கு அவங்க அஞ்ச மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கொள்கை நிறைந்தவங்களாக மாறிடுறாங்க இன்னைக்கு ஜனங்கள். அப்படியாப்பட்ட சந்ததியை தேவன் உண்டாக்கணும்னு விரும்பல. ஈசாக்கு மூலமாக தான் தேவ சந்ததி உருவாக்கணும்னா, அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, கடவுள்கிட்ட போய் கேட்டுருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு சந்ததி தருவேன்னு சொன்னீங்களே, அது ஆகார் மூலமாக சாராள் மூலமாக சொல்லிட்டு இருப்பார். இவனுடைய விருப்பத்தின்படியும் போய் இவன் செய்ததுனாலே என்ன ஆகிப்போச்சு, ஒரு தேவையில்லாத சந்ததியை பெற்றாங்க. அதனால உலகத்துக்கு இந்நாள் வரைக்கும் என்னாச்சு, பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் இருக்குது பாருங்க. ஆமாம், பிரச்சனைகள் போராட்டத்தை நாம் நிறுத்த வேண்டும். ஆமே, அல்லேலூயா. அவர் விருப்பத்தின்படி செய்யணும். என் விருப்பத்தின்படி செய்கிறது தேவ சித்தம் இல்லை.
இன்றைக்கி என் விருப்பம், நான் விரும்புகிறேன் அதனால் நான் செய்கிறேன்னா தேவன் தடுக்க போகிறது இல்லை. என் விருப்பத்தின்படி நானும் செய்யலாம். அப்போ தேவன் தடுப்பாரா? தடுக்க மாட்டார். அப்போது ராஜாவை கேட்டது அவங்க விருப்பத்தின்படி கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்தில் அவங்க விருப்பத்தின்படி செய்தாங்க. எதாவது தடுத்தாரா? தடுக்கலை, விட்டார். அப்போது நம்முடைய விருப்பமும் இருக்குது, அவருடைய விருப்பமும் இருக்குது. நாம் அவருடைய விருப்பத்தின்படி செய்வது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. நாம் தேவ சித்தத்தை அறியணும். பாருங்கள், திருமண வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் அறியணும். பாருங்கள், திருமண வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறாங்க, மனதில் ஒன்று வச்சுக்கிறாங்க. மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? எனக்கு இவ்வளோ படித்த பொண்ணாக இருக்கணும், இந்த நிறம் உள்ளவனாக இருக்கும், இந்த படிப்பு உள்ளவங்களாக இருக்கும், இந்த நிறம் ஐட்டு உள்ளவங்களாக இருக்கணும். இப்படிலாம் ஒரு படிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நிறத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பெண்ணு கேட்பாங்க, திருமணமும் ஆகிடும். ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சில பேர் டைவர்ஸும் ஆகிடும், பிரச்சனை உண்டாகும். இவங்க விருப்பத்தின்படி தான் கேட்டாங்களே தவிர தேவ சித்தத்தின்படி கேட்கல. என்ன சொல்ல வரேன்னா, தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கணும். நாம் மனதில் ஒன்று நியமித்துட்டு வச்சு ஜெபிக்கக்கூடாது. ஒரு ஊழியர் ஒரு பெண்ணிடத்தில் கேட்டாராம், திருமண வயதில் உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும் அது சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்தை கேட்டபோது அந்த பெண்ணு சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நான் என்ன விருப்பப்படி கேட்டாலும் எனக்கு தருவார், நான் விரும்பினதை கேட்டால் எனக்கு தருவார். ஆனால் அது என் விருப்பமாகிடும். என்ன ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. என்ன நேசிக்கிற ஆண்டவர், அவர் எனக்கு எதை கொடுத்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். அந்த பதிலை கேட்ட அந்த ஊழியக்காரருக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிடுச்சு. என் விருப்பம் இல்லை, கடவுளுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். யாருடைய முடிவு நீங்கள் பாருங்கள், கடவுள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வைப்பார், கடவுள் என்னை உயர்த்துவார், கடவுள் என்னை மென்மையான இடத்துல வைப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிற நம்புறவனுக்கு ஆண்டவர் சித்தம் நிறைவேறும். நம் மனதில் ஒன்று வச்சுக்கின்னு அதுக்காக ஜெபம் பண்ணின்னு போய் கேட்டால் நடக்காது. பாருங்கள், அமெரிக்கா தேசத்தில் ஒரு விளம்பரம் பண்ணாங்க. என்ன விளம்பரம் பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் ஆன அன்றைக்கே டைவர்ஸ் வாங்கலாம். ஒரு சட்டத்தை விளம்பரத்தை கொடுத்தாங்க. காலையில் கல்யாணம் ஆகுமா, சாயந்தரத்தில் $90 கொடுத்து டைவர்ஸை வாங்கிக்கலாமா. பாருங்கள், தேவ சித்தம் இல்லாமல் சில கல்யாணங்கள், திருமணங்கள் கலாட்டாவலி போய் முடியுது. அது ஆண்டவர் விருப்பம் இல்லாமல் நல்ல திருமணம் பண்ணுறவங்க பாருங்கள், கடவுள் சித்தத்தின்படி பண்ணுறவங்க அவங்க நீண்ட நாட்களாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்திருக்கிறவங்க உண்டு. என் வாழ்க்கையில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு திருமணத்தை பார்க்கறதுக்கு என் ஊழியக்காரர் பார்த்தாரு. அந்த பெண்ணு வானான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொப்பனத்தில் எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கு வானா, அதை போய் பார்க்க வேணான்னார். ஆனாலும் அவருடைய பிடிவாதத்தினால நான் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவங்க பார்த்தா என்னோட வயசானவங்க, மூப்பாக இருக்கிறாங்க, என்னோட 5 வயசு பெரியவங்களாக இருந்தாங்க. அவங்கள போய் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஊழியக்காராக இருந்தவர் அன்றைக்கி அதாவது வற்புறுத்தினார். பாருங்கள், எனக்கு அந்த வற்புறுத்தல் பிடிக்கவே இல்லை. பாருங்கள், நான் உள்ளதை தான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணால் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொடுக்கும்போது என்கிட்ட கொடுத்தாங்க, ஃபேண்டா எடுத்து வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சொன்னேன், சோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு. வெளியே வந்து பாஸ்டர் கேட்டார், எப்பா இந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டா என்ன சொன்னீங்கன்னா, முடிவு சொல்லுப்பா. என்னப்பா சொல்லவே மாட்டேறா அப்படின்னு கேட்டார். நான் தான் சொல்லிட்டேன் பாஸ்டர் அப்படின்னேன். எப்போ சொன்ன முடிவு அப்படின்னாரு. அப்பயும் சொன்னேன், ஃபேண்டா கொடுக்கும்போது சோத்திரம் சிஸ்டர்ன்னு. அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னாரு. சோத்திரம் சிஸ்டர் சொன்னால் சிஸ்டர் தான் சொன்னேன்னு அர்த்தம், அவங்க எனக்கு மனைவியாக முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் சித்தத்தை என் ஆண்டவர் இரவு அந்த முந்தின இரவு எனக்கு காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, ஒரு சொப்பனத்தை தரார். சொப்பனத்தை தரும்போது என்ன சொல்கிறேன், ஒரு 2 மாட்டு வண்டி, 2 மாடு இருக்கும் பாருங்கள், ஓட்டிக்கின்னு போகிறேன். நான் ஓட்டிக்கிட்டே போகும்போது ஒரு மாடு என்ன பண்ணுது, முள்ளுவெளிக்கா வயக்காடுக்கா எட்டும்போது ஒரு மாடு நேர் வழியாக போகுது. இந்த சொப்பனம் முடிஞ்சு போச்சு. ஒரு மாடு அடங்காததான் என்ன பண்ணுது, கீழே தள்ளுது. ஒரு வண்டியை இழுத்து போகிறதுக்கு 2 மாடும் ஒத்து உழைக்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ பார்க்க போகிற பொண்ணு உன் வழிக்கு வராது, அது வழியாக இழுத்துன்னு போவோம், நீ அந்த பொண்ணு இருக்க நீ திருமணம் பண்ணாதேன்னு அன்றைக்கி நைட்டே எனக்கு சொல்லிட்டேன். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் இன்னொரு சகோதரனி சொல்லிட்டேன், கர்த்தர் என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கிறான்ட்டு. தேவ சித்தத்தை நான் மறியணும். பாருங்கள், நல்ல மனைவி ஆண்டவர் தருவார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து நல்ல முடிவுகளை, நல்ல தீர்மானங்களை தேவன் மனதில் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு நல்லதை, சமாதானத்தை உண்டாக்கும். அந்த வாழ்க்கை அமையும் போது சில பேர் கல்யாணம் பண்ணிடுவான், எலும்பூரிக்காக கல்யாணம் பண்ணிடுவான். அவன் ஒட்ட மாட்டான், வீட்டையே உட்கார வைக்க மாட்டான், அவன் சண்டை போட்டுக்கின்னு வீட்டில் எப்போ பார்த்தும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். குடிக்காதவங்க கூட குடிச்சிடுவான் போயிட்டு.
இவ கூட மல்லடிக்கிறத கூட குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அப்படி கூட போகிற கூட்டங்களும் கூட உண்டு பாருங்கள். இன்றைக்கி அப்படிலாம் இருக்கிறான் பாருங்கள். சரியான ஆட்கள் திருமணம் பண்ணணும் பாருங்கள். திருமண வயது வரைக்கும் தேவ சித்தத்தை அறியணும். தேவ சித்தத்தை அறியாமல் தான் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. என் விருப்பத்தின்படி அல்ல, அவர் விருப்பத்தின்படியே நாம் என்ன பண்ணணும், சித்தத்தின்படி நாம் செய்ய விரும்பணும். அல்லேலூயா. நம்ம மனதில் சில ஆசைகள் இருக்கலாம். படிப்பு விஷயத்தில் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இதை படிக்கணும், அதை படிக்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, தான் இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு படிப்பாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி தேவ சித்தத்தை கேட்க மாட்டாங்க. படித்ததுக்கு அப்புறம் பல போராட்டங்கள் துன்பங்கள் வரும்போது, அப்புறம் உபத்திரம் வரும்போது, அப்போ என்ன பண்ணுவாங்க, தோல்வி வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆபிரகாம் போய் பிரச்சனை ஆகி போச்சு. சாராளுக்கு இஸ்மவேல் பிறந்த உடனே, ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்த உடனே அவள் நாச்சியார் என்ன பண்ணா, அவள் இலகாரமாக கிண்டலாக பார்த்தா. சாராளியை வேலைக்காரி கிண்டலாக பார்த்தா. சாராளுக்கும் மனம் பொங்குது. என்னடா அது, நம்ம வேலைக்காரி நம்மளை மல்லடின்னு சொல்கிறாளே, கேவலமாக பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஒரே குமுறல். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறா, என்ன இது மாதிரி பண்ணுறான், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சது என்ன, உமக்கு எனக்கும் கர்த்தர் நடுவே நிற்கட்டும், அப்படி இப்படின்னு புலம்புறான். அப்போ ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறான். என்ன சொன்ன, நீ என் பேசி கேட்கலல்ல, சாரா சொன்னதை கேட்டல, அவள் சொல்லும்படி நீ செய்யினா. அவன் என்ன சொன்னா, புள்ளையும் அந்த குட்டியும் துரத்தி விடுன்னா. அவன் துரத்தி விட்டான் பாருங்க. இதுதான் நடந்தது பாருங்க. வருத்தமும் பிரச்சனையும் தான் அங்கே பார்த்தாங்க பாருங்க. கர்த்தர் பாருங்க, உன் விருப்பத்தின்படி தான் செய்தா, உன் விருப்பத்தின்படி நீ என்ன பண்ணு, வாழுன்ட்டார். 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் தான் ராஜா. யாரு, சவுலு. கீழ்ப்படியாதவன், விக்கிரக ஆராதனை போனவன், அடங்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், எரிச்சலும் பகையும் கோபமும் வெறிச்சவன், பழிகாரன், கொலகாரன், இப்படியாப்பட்டவனா தான் ராஜாவாக இருந்தான் பாருங்க. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்தான் பாருங்க. இவன் 40 வருஷம் ராஜாவாக இருந்தான் பாருங்க. ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி செய்யாமல் போனால் அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்குது, மற்றவருடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. ஆமாம், அல்லேலூயா. தேவ சித்தம் எது எது என் வாழ்க்கையில் தேவ சித்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போனால், சுகமாக இருப்பது தேவ சித்தம். நீங்கள் சுகமாக இருப்பது தேவ சித்தம். சில பேர் சொல்கிறாங்க, பவுல் வியாதிப்பட்டா, தீமோத்தேயு வியாதிப்பட்டா, எலிசா வியாதிப்பட்டாலாம் பைபிள் எழுதிக்குதே, வியாதி தேவ சித்தம் தான் அப்படின்னு சொல்லி, வியாதி மூலமாக ஆண்டவர் என்ன பரிபூர்ணப்படுத்துகிறான்னு சொல்லி சில பரிசுத்தவான்கள் பேர் சொல்லி கொண்டு இருக்கிற தேவனை சித்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் பேசுகிறத நான் கேட்டு இருக்கிறேன். வியாதி கர்த்தர் தரார், அது தேவ சித்தம் தான், அதை நம்மை பரிபூர்ணப்படுத்துது அப்படின்னு பேசிக்கிறவர்களும் உண்டு பாருங்க. பெரிய சபை ஒரு போதகர் அப்படின்னா அவர் சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி பேசினார். வியாதி தேவன் தருகிறது தான், அதுவும் ஒரு சித்தம் தான் அப்படின்னு சொன்னார். வியாதி தேவ சித்தமே கிடையாது. ஆமே, அவர் வியாதியை சுகமாக்குறவர். ஆமே, அல்லேலூயா. அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. அவர் குணமாக்கத்தான் வந்தார். தேவ சித்தம் என்னன்னா, நீங்கள் பரிபூர்ணமாக சரீரத்திலும் ஆவிலும் ஆத்துமாவிலும் சுகமாக இருப்பது அவர் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். வியாதி எதில் வருது? சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் வருது, குடிக்கிற தண்ணியில் தான் வருதுங்க வியாதி. டாக்டர்கிட்ட கேட்டால் போய் சொன்னால் என்ன சொல்கிறாரு, என்ன சாப்பிட்டேன், என்ன குடித்த, அப்படி தான் முதல் கேட்பார். அப்படி என்ன குடிச்ச என்ன சாப்பிட்டேன்னா அதுலேருந்தே தெரிஞ்சிடுவார். நான் தேவையில்லாத சாப்பிட்டேன்னா வியாதி வந்ததுக்கு காரணம் என்ன என்பதை அவர் சொல்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி தீர்க்காசை தருகிற தேவன் நம்முடைய தேவன் உனக்கு தீர்க்காசை தருகிறாரா? அல்லேலூயா. நீ தீர்க்காசா வாழணும் என்பது தேவ சித்தம். ஆமை, அல்லேலூயா. 40 வயசுல 30 வயசுல சாகிறது அவர் சித்தம் கிடையாதுங்க. ஆபிரகாம் 175 வயசு வரை வாழ்ந்தார். மோசே 120 வருஷம் வரை வாழ்ந்தார். யோசேப்பு 110 வருஷம் வரை வாழ்ந்தார். அல்லேலூயா. வாழணுங்க, நல்லா வாழணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குமா, நீடித்த நாட்களாக நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாக, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளை காண்பாய். நீடித்த நாட்களை ஆண்டவர் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. என் ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல ஆகும், மரத்தை போல நாட்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ நீடித்த நாள வாழணும், சுகமாய் வாழணும், ஆண்டவர் சித்தம். நீ ஆசீர்வாதமா இருக்கணும் என்பது தேவ சித்தம் தான். எங்க பணம் வந்துட்டா என்னங்க தேவனை விட்டு போயிடுவாங்க அப்படிதான் சொல்றாங்க. பண ஆசை எல்லாம் தீமைக்கணும். பண ஆசை தான் தேவனுக்கு எல்லா தீமைக்கு காரணம். ஆசீர்வாதம் தீமைக்கு காரணம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் வேணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சித்த நேரமா ஆசீர்வதிப்பு கிறிஸ்துக்குள்ளே சகலவிதமான ஆசீர்வாதத்தை உன்னதங்களே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவை எழுப்பி உங்களை எல்லா ஜனங்களையும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தாராம். அவர் பரம வரும்போது ஆசீர்வதித்தார், உண்டாக்கும் போது ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், யூதா குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். செல்வ வாழ்வா வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எகிப்து தேசத்தை அடிமைப்பட்ட அந்த ஜனங்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற வளமான தேசத்தை, ஏரி குளங்கள் உள்ள தேசத்தை, மாதுளம் பழமும் திராட்சை கொலையும் நல்ல தேசத்தை, ஆறுகள் உள்ள தேசத்தை, ஏற்ற காலத்தை மழை பொழிகிற தேசத்தை அவர் கொண்டு கொடுத்து செல்வ வாழ்வா வாழ்ந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அல்லேலூயா. நீ செல்வ வாழ்வா வாழணும், நீ தரித்திரமா வாழக்கூடாது. அதனால தான் இயேசு உனக்காக தரித்திரரானார். நீ தரித்திரமா வாழக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னாரு, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார். என்ன தரித்திரம்? என்ன? பசி, பஞ்சம், வறுமை, இதெல்லாம் தரித்திரம் தான். இந்த தரித்திரத்தை போக்குவதற்காக இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார். அந்த தரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றினார். அல்லேலூயா. நீ செல்வ வாழ்வதற்காக அவர் நமக்காக தரித்திரமானார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு சாபமானார். நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுவதற்காக. தேவ சித்தம் என்ன என்பது நீ கேட்டினா, நீ செல்வமாய் வாழ்வது தேவ சித்தம், நீ ஆசீர்வாதமாக வாழ்வது தேவ சித்தம், நீ சுகமாக வாழ்வது தேவ சித்தம். அல்லேலூயா. 33 வயசுல இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அனைத்து சொத்து ரத்தத்தை நமக்காக சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தினார். பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி, நீதி அறியாத நம்மை நீதியாக்குவதற்கு நமக்காக அவர் எல்லா உடன்படிக்கையும் அவர் செய்து இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவம் உள்ள காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவுகள், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவோ தேவ சித்தம் என்ன? நன்மையான எந்த ஈவும் தேவன் தருகிறார். தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக அவர் நமக்காக கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? சொந்த குமாரனை கொடுப்பது தேவ சித்தமாக இருந்தது. அவரிடத்தில் பெரிய ஐஸ்வர்யம் இல்லை. பிதாவிடத்தில் குமாரனை தவிர வேற எதுவும் ஐஸ்வர்யம் இல்லை. அவரையே தானமாக கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுது, இயேசுக்கு மிகப்பெரிய, பிதாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம் யாருன்னு கேட்டால் இயேசு தானா. இயேசுவையே உங்களுக்காக தானபடியாக கொடுத்துட்டாராம். அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதத்தை அருளாமல் தராமல் இருப்பது எப்படி? இயேசுவையே கொடுத்துட்டேன், இந்த பூமியில் இருக்க ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார். இதுவும் மேலான சித்தம்லாம் இருக்குது பாருங்க. இன்னும் நான் அதெல்லாம் இன்னும் வரவையில் டாபிக் வரல. மேலான சித்தத்தை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் நான் தொடரலாம், டைம் ஆகி போச்சு. ஆமென், அல்லேலூயா. நீ தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளணும் பாருங்க. தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை குறித்து, என்ன குறித்து வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பது இயேசு அவருடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொண்டார். உன்னை குறித்து என்ன குறித்து இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது? அல்லேலூயா. பாவ சாயலாய் இருந்தவனை தேவ சாயலாய் மாற்றுவது இந்த வேதம். அல்லேலூயா. பாவ மனிதனை தேவ மனிதனாய் மாற்றுவது இந்த வேதம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆதாம் தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்தான். அதனால நாம் பாவத்துக்கு சாபத்துக்கு நம் காரணம் அல்ல. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் சிலுவையிலே. அல்லேலூயா. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு கடவுது என்று சொல்லி நாம் செய்ய வேண்டிய எல்லா சித்தத்தையும், பரிபூர்ணமான சித்தத்தை எல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையிலே பரிபூர்ணமாக செய்து முடித்ததினாலே அவரை விசுவாசிக்கிற நாம் எந்த சித்தத்தையும் இப்போ நம்ம செய்ய வேண்டியதில்லை. அவர் விசுவாசிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலே உங்களை எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? பரிபூர்ணப்படுத்துகிறார். அவர் நம்முடைய நீதியின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய நீதியின்படி நம்மை ரட்சித்தாராம். புரியுதா நான் சொல்கிறது? என் நீதியை பார்த்து, என் உபவாசத்தை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து, என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து தேவன் என்னை ரட்சிக்கலையா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த நீதியை பார்த்து. அல்லேலூயா. நம்முடைய நீதியெல்லாம் பிதாவுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ரத்தம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை கழுவி சுத்திகரிக்குது. இந்த ரத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அல்லேலூயா. இதை நாம் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் கொண்டு போகணும் பிதாவிடத்தில். அந்த ரத்தம் தான் நம்ம நீதிகரிக்கிறது. அந்த ரத்தம் தான் நம்ம சுத்தம் பண்ணுது.
மேலான சித்தத்தை நீ புரிந்து கொள்ளும். உன்னை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க அந்த சித்தம் மேலான சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்த தேவன், நீங்கள் இந்த பூமியில் பழுக வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், கனத்தினால் மகிமையினால் முடிச்சுட்டப்பட்ட மனுஷனாக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை உணரணும், கடவுளுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும். என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன், என் சரீரம், என் உடம்பு, நான் என்ன வேணா செய்வேன். அவருக்கு விரோதமாக நம்ம எதையும் செய்யக்கூடாது. இது கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட சரீரம், இது அவருடைய சித்தத்தின்படி உண்டாக்கப்பட்ட சரீரம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம பாவ மனிதன், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக என் வாழ்க்கை நான் எப்படி வேணா வாழலாம் என்று நீ நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஒப்பு விடுங்க. அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று என்ன கேட்டிங்கன்னா, ரோமர் புஸ்தகத்தை 12ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுது. கடைசியாக நீங்கள் அதை வாசி முடிங்க. பரிபூர்ண சித்தம் என்னதுண்டு வாசிங்க டக்குன்னு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணுமா? பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி வேணால் வாழலாம் நம்ம நினைக்க முடியாது. என் கஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வேலை செய்த கஷ்டமாக இருந்தேன், அதனால் என்ன பண்ணிட்டேன், குஷ்டேன், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோம். ஒரு வேளை நமக்கு அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இந்த சேனலில் பார்க்குறவங்க ஒவ்வொருக்காக நான் சொல்கிறேன், கடவுள் சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சரீரமானது பரிசுத்தமானது. இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. இது விலைக்கரை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு. இயேசு ரத்தம் விலையேறுபட்ட நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.